சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கடவுளே எல்லாம் அப்படி இருக்கணும். Excuse me, sir. Hi Karthik, welcome to Dimension 3K. Raj, sir. This is Karthik, new join. Raj. இவர் தான் ராஜ், நம்ம 3D டிசைன்லாம் இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஓகேவா ராஜ், நீங்கள் போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் பேசணும். ஓகே சார். ஹாய் டீம், திஸ் இஸ் கார்த்திக். நம்ம நியூ ஜாயினிங் கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கார்த்திக், திஸ் இஸ் அபி. வணக்கம். கையை கொடுத்துறேன். இருங்க நானே வரேன். கை கொடுத்தாச்சு. முடிஞ்சதா? அண்ட் இவங்க தான் ஜெனி, கம்பெனியோட சேல்ஸ் தான் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நம்ம கம்பெனி பற்றி நான் சொல்கிறத விட இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இருந்த நம்ம அபி சொன்னால் நல்லா இருக்குமே. சொல்லுங்க அபி. நான் தான் பேசணுமா? ஓகே. ஸோ நம்ம கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளது ஒரு கம்பெனி. மாட்டினான்டா. சிரிக்கவா செய்கிற, இருறா போட்டு கொடுக்குறேன். இதை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்கிறத விட நம்ம ராஜ் சொல்லுவார். லெட்ஸ் வெல்கம் ராஜ். மாட்டி விட்டான்டா. அதாவது அதாவது இந்த கம்பெனியில் எல்லாருமே ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கம்பெனி பற்றி நம்மளே பெருமையாக சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ புதுசாக வந்தவர் நம்ம கம்பெனி பற்றி சொன்னால் எப்படி இருக்கும்? லெட்ஸ் கார்த்திக். கமான் வாங்க. இருங்க நானே சொல்றேன். அதான் நான் சொல்லலாம்னு இருந்தேன். ஜெனி சொன்னாலே கரெக்டாக இருக்கும். இது மட்டும் கரெக்டாக சொல்றியே. 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் நம்ம யோசிக்கிறத என்ன வேணாலும் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணி தரலாம். இது மிஷின் மட்டும் இல்லை, இது நம்ம யோசிக்கிற ஐடியாவை ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணி தர டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட்டி ஸ்பைடர்லேருந்து பெரிய ஸ்பைடர்மேன் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிண்டிங் மிஷினும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதான் நான் சொல்ல வந்தேன். ஜெனி பர்ஃபெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? எல்லாம் அவங்க டேபிள் போங்க, ஒர்க் பாருங்க. சாரிங்க. இட்ஸ் ஓகே. நேற்று நடந்ததுக்கு சொன்னேன். ஏய், நான் ஏதோ தெரியாம கோவத்தில் அப்படி பேசுறேன். அப்படி பேச மாட்டேன், தெரியும்ல உனக்கு. ஹலோ, யார் நீங்க? யாரை கேட்குறா? பின்னாடி யாரும் இல்லையே. உங்களை தான். நீ? உன்னை தான்டா. ஏதாச்சும் டவுட்னா வந்து கேளு, சும்மாலாம் வந்து பேசிட்டு இருக்காத. இல்லை மேனேஜர் கிட்ட சொல்லிடுவேன். மேனேஜரா? போடி. டேய், என்னடா கையில தொட்டு பேசுறான்? நீயும் தான் இருக்கியடா. ஒரு வருஷமா அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற, தூரமா நின்று பேசுறதுக்கே பயந்தியடா. என்னடா இது? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? சார், புதுசா வந்த பையன் ஒழுங்கா வேலை செய்யறானான்னு பாக்குறோம் சார். அப்ப நீங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்கல. சார், நம்ம கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம கம்பெனி பத்தியா? நம்ம கம்பெனி. ஏய் இரு இரு, இங்க வா. என்ன டைல் இது? அது சாமிக்காக விட்டுருக்கேன் சார். சாமிக்காக முடி ஃபுல்லா தானே விடுவாங்க? அது மொட்டையில நான் கொஞ்சம் அசிங்கமா இருப்பேன் சார். நீ இப்பவே அசிங்கமா தான்டா இருக்க. சார் நான் முடி வச்சு அசிங்கமா இருப்பேன் சார். டேய், அவன் தான் எதுவுமே கேட்கல. ஏன் உனக்கே அசிங்கமா இருக்கா? போ போ. அங்க பாரு பேசுறான். வணக்கம்.
என்ன? இந்த லேப்டாப் எப்படி ஆன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ, இந்த ஆஃபீஸ்ல நான் மட்டும் தான் இருக்கேனா? வேற யாரும் இல்லையா? போய் வேற யார்கிட்ட கேளு. ஏய் ரொம்ப ஓவரா போறடி. என்ன? ஒண்ணுலே. ம். கொஞ்சம் தள்ளி. ம். ஹே கார்த்தி, ஆஃபீஸ்லாம் ஓகேவா? வேலை எப்படி போச்சு? ஓகே தண்ணி, நல்லா போச்சு. ம், நல்லா போச்சுன்னு மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்கான்? ம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்தா கார்த்தி, அண்ணி காஃபி வேணாம், நான் ஆஃபீஸ்லேயே குடிச்சிட்டு தான் வரேன். இது காஃபி இல்ல கார்த்தி, உனக்கு பிடிக்குமே இருந்தா பால் பாயாசம் பண்ணேன். வேலைக்கு போனால் தான் இந்த வீட்டில் மரியாதை. பாப்பா எங்கம்மா? டியூஷன் போயிட்டாங்க. தம்பி வந்துட்டானா? வந்துட்டான். புது கம்பெனி எப்படி வேலைலாம் ஓகேவா? அதை பற்றி எதுவும் சொன்னானா? நான் கேட்டதுக்கு எங்கங்க அவன் சரியா பதில் சொல்றான்? நீங்களே போய் கேளுங்க. சரி. என்னடா எப்படி இருந்துச்சு? ம், அண்ணி செஞ்சது தானே, நல்லா தான் இருந்துச்சு. இவன் அன்னைக்கு திட்டினது தப்பே இல்லை போல. டேய், ம் பாயசத்தை கேட்கல, ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போனீல, மேனேஜர்லாம் ஓகேவா? வேலைலாம் செட் ஆயிருச்சா? அதை கேட்டேன். ஆ செட் ஆயிடுச்சு. அதுக்கே மூஞ்சதுக்கு இப்படி வச்சுட்டு இருக்க? நீ அன்னைக்கு அண்ணியை கோவத்தை திட்டின, நான் உடனே திட்டினேன், அவ்வளோதானே? விட்டு வேலையை பாடுறா, விட்றா. என்ன விடு, வேலை கிடைக்காத வரைக்கும் திட்டிட்டு இருந்தீங்க, வேலை கிடைச்சோன்னு நல்லா பேசுறீங்க. இங்கே வேலைக்கு இருக்க மாதிரியா கூட எனக்கு இல்லை. அவங்க எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்காங்க. டேய் அப்பெல்லாம் கிடையாதுடா. இத்தனை நாள் நானும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு உண்மையிலே உண்மையில பாசம் இருக்குடா. நானும் உன்னை மாதிரி தான் கோவப்பட்டேன். ஆனால் அவன் என்ன சொன்னா தெரியுமா? எப்படி பதில் சொல்லுவான்? அன்னைக்கு வேலை கிடைச்சி சந்தோஷமா மாட்டான்னு சொல்கிறான், அப்பயும் பிடிச்சி திட்டி அனுப்புற. நீ கத்துறன்னு நானும் உன்னை பிடிச்சி கத்தி விட்டேன். ஏங்க, நான் பேசுறது அவனுக்கு தான் புரியல, உங்களுக்குமாங்க புரியல? அவன் உங்களுக்கு மட்டும் தம்பி இல்லைங்க, அவனை நானும் தம்பியா தான் பார்க்குறேன். ஏங்க, அவனை நான் கடைக்கு அனுப்புறதும் வீட்டு வேலை பார்க்க சொல்றதும் இந்த வேலைலாம் பிடிக்காம இதெல்லாம் டார்ச்சர்னு நினைச்சு அவன் வெளியில போய் வேலை பார்க்கணும் தானங்க நான் அப்படிலாம் பண்றேன். உங்க அம்மா இருந்து இதெல்லாம் பண்ண சொல்லியிருந்தா அப்போ நீங்க சரின்னு சொல்லியிருப்பீங்கல்ல. ஓ, நான் அண்ணியா இருந்து பண்ண சொல்றதுனால உங்களுக்கு அது தப்பா தெரியுதா? பரவாயில்லைங்க, தப்பாவே அவன் நினச்சிக்கிட்டோம். எனக்கு அவன் ஃப்யூச்சர் நல்லா இருந்தா போதுங்க. நலந்திராவை நினைச்சு நான் கவலைப்பட்டதை விட அவனை நினைச்சுதாங்க நான் அதிகமா கவலைப்பட்டிருக்கேன். நீங்க என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதானே? பரவாயில்லைங்க. நிஜமா அண்ணி இப்படி சொன்னாங்களாண்ணா? டேய், அண்ணி உன்னை சொந்த தம்பி மாதிரி பார்க்குறாடா. அதனால தான் நீ நல்லா வரணும்னு நினைக்கிறா, அப்பப்போ மேலே கோவப்படுறா. அதை புரிஞ்சுக்க முதல்ல. இல்லைண்ணா, நான் ஏதோ தெரியாம கோவத்தில் இப்படி பேசிட்டேன், சாரி. என் மேலேயும் கோவப்பட்ட, அண்ணி மேலேயும் கோவப்பட்ட, என் பொண்ணு மேலேயும் கோவப்பட்ட. ஜெனி உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து ஐஃபோனும் வாங்கி கொடுத்துருக்கா, அவன் மேலே எதுக்கடா கோவப்படுற? ஆனால் அது வேற பிரச்சனைண்ணா, விடு. வேற பிரச்சனையா? டேய், எவ்வளோ ஸ்பீடாக கோவம் வருதோ அதோட ஸ்பீடாக சாரி வரணும், புரியுதா? அப்போ தான் குடும்பம் நடத்த முடியும். போ, முதல்ல எழுந்திரிச்சு யார் யார் மேலாம் கோவப்பட்டு அவங்கள்ட்டலாம் சாரி கேளு. கிளம்பு. ஒரு சாரி சொல்கிறதுக்கே தயங்குறான். நாங்களாம் காலில் விழுவுறதுக்கு கவலைப்பட மாட்டோம். குடும்பஸ்தாண்டா நாங்களாம். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் இப்படி ஆகிப்போச்சே.
பாயாசம் நல்லா இருந்துச்சு அண்ணி. எனக்காக செஞ்சதுக்கு தேங்க்ஸ். ம் நேற்று தெரியாமல் ஏதோ கோவப்பட்டேன். சாரி அண்ணி. உன் சாரிலாம் இருக்கட்டும், இந்த கம்பெனியாச்சும் ஒழுங்கா வேலை பாரு. சாக்கு போக்கு சொல்லி நின்னுறாத. ஹேய், என்னடா கிளாஸ் எங்கேயே வச்சிட்ட? எடுத்துன்னு போய் சிங்க்ல போடுறா. அண்ணங்கிட்டே சாரி கேட்டாச்சு, அண்ணிக்கிட்டே சாரி கேட்டாச்சு. இவட்ட சாரி கேட்கலாம் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்றா. ஃபோனா பண்ற இருடா. கேண்டி கட் பண்ணிட்டே இருக்க. ஏதோ தெரியாம கோவப்பட்டேன்டி. ஃபோனை எடுத்து தொலைடி. எத்தனை வாட்டி பண்ணாலும் கால் எடுக்க மாட்டேன். எத்தனை வாட்டி தான் கட் பண்றேன்னு பார்ப்போம். இங்க என்னடி பண்ற? தூங்கலையா? இல்லக்கா, தூக்கமே வரல. ஒரே கொசு கடிக்குது. ஐயோ ஆமா, பயங்கரமா கொசு கடிக்குது. அதான் நானும் இங்க வந்தேன். யார் காலை கட் பண்ணிட்டே இருக்க? எடுத்து பேச வேண்டியது தானே? கார்த்திக் தான்க்கா. கார்த்திகா? அவனுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? அவனா? அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஐபோன் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போனா அவன் என்னன்னா வேற யார் மேல இருக்க கோவத்தை என் மேல காமிக்கிறான். அதான் கொஞ்ச நேரம் பேசாம அலைய விடலான் இருக்கு. சரி, லவ்வுக்குள்ள 1000 இருக்கும். எனக்கு எதுக்கு? லவ்வா? நான் இன்னும் அவன்கிட்ட லவ்வே சொல்லல. என்னடி சொல்ற? ஏன்? இல்லக்கா, நான் அவன்கிட்ட லவ்வை சொல்ல போய் அவன் என்ன ஃப்ரெண்டா தான் பார்க்கறேன்னு சொல்லிட்டானா. கஷ்டமா இருக்கும்லக்கா. இதே மாதிரி அவனும் நினைச்சானா? என்னக்கா சொல்றீங்க? நம்ம யோசிக்கிற மாதிரி தானே அவங்களும் யோசிப்பாங்க. ஆமால. நீ போய் நாளைக்கே லவ்வை சொல்லு. அவன் கண்டிப்பா உன்னை லவ் பண்றேன்னு தான் சொல்லுவான். ம். நாளைக்கு குட் நியூஸோட வர. குட் நைட்.